புகாரில் சிக்கிய எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா விரைவில் இந்தியா திரும்புகிறார். ஜெர்மனியின் முனிச் நகரில் இருந்து மே 16ஆம் தேதி பெங்களூரு திரும்ப பிரஜ்வல் ரேவண்ணா விமான டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல். நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவராக வரக்கூடிய தகுதி மம்தா பானர்ஜிக்கு தான் உள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கருத்து. பாஜக எம்பிக்கள் தன்னை பிரதமராக இருக்க சொன்னால் ஏற்பேன் என்றும் பேச்சு. அந்நிய வெறுப்பு கொள்கை கொண்டிருப்பதால் இந்தியா பொருளாதாரத்தில் பின்தங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விமர்சனம். அமெரிக்கா புலம்பெயர்ந்தோரை வரவேற்பதாகவும் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒரே மாதத்தில் 70,000 பேர் வேலை இழப்பு. ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கிய ஆப்பிள், கூகுள், இன்டெல் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள். பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை தவறாக வழி நடத்தியதற்காக நீதிமன்றம் தண்டனை விதித்ததை வரவேற்கிறோம். அதே நேரம் அவர் யாருக்காக மாணவிகளை தவறாக வழி நடத்தினார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வலியுறுத்தல். சென்னையில் வாகன பதிவின் பலகையில் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை மூலம் அபராதம் விதிக்கும் முறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மீறலில் ஈடுபடும் வாகனங்களை கண்டறிந்து வழக்கு பதிவு செய்யும் வகையில் சென்னை முழுவதும் சுமார் 100 இடங்களில் வாகன சோதனை நடைபெறும் என காவல்துறை தரப்பில் அறிவிப்பு. வாகனங்களில் போலீஸ் பிரஸ் ஸ்டிக்கர்கள் ஒட்டுவது தொடர்பான விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவரின் பெயரில் வாகனம் இருந்தால் ஸ்டிக்கர் ஒட்டலாம். உறவினர்கள் பணியை பயன்படுத்தி ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. முதல் தடவை விதிமீறலில் ஈடுபட்டால் ரூபாய் 500, இரண்டாவது தடவை விதிமீறலில் ஈடுபட்டால் ரூபாய் 1,500 அபராதம் வசூலிக்கப்படும். சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரைக்கு நாளைக்கு 290 பேருந்துகளும், மே 4இல் 365 பேருந்துகளும் இயக்கம். கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழ் திரைப்பட பின்னணி பாடகி உமாரமணன் தனது 69 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தில்லுமுள்ளு, வைதேகி காத்திருந்தார், புதுமை பெண் உள்ளிட்ட படங்களில் பாடல்களை பாடியுள்ளார். நிழல்கள் படத்தில் பூங்கதவை தாழ்த்தரவாய் பாடலை பாடி மக்களின் மனங்களில் இடம் பிடித்தவர் உமாரமணன். இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழக பிரதான கட்டடத்தை கைப்பற்றி போராட்டம் நடத்திய மாணவர்கள் கைது. காசா மீதான போரை நிறுத்த கோரி அமெரிக்காவில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடந்து வரும் சூழலில் நியூயார்க் கீழ் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உத்தரப்பிரதேசத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவருக்கு அம்மாநில ஆளுநர் ஸ்ரீமதி ஆனந்திபென் பட்டேல் உற்சாக வரவேற்பு அளித்தார். மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக அளிக்க தயாரா? குஜராத் மாநிலம் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சவால். என் உயிருள்ள வரை அரசியலமைப்பு பெயரில் இடஒதுக்கீடு விளையாட்டை விளையாட நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் திட்டவட்டம். ஆபாச வீடியோக்கள் விவகாரம் தொடர்பாக பிரஜ்வல் ரேவண்ணா பாஸ்போர்ட்டை முடக்க பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம். பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவுக்கு திரும்புவதை உறுதி செய்ய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறும் வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.